உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் தாந்திரிக முறைப்படி கணித்து பரிகாரம் செய்து தரப்படும். ஆலோசனைக்கு அணுகவும் 8108333000 மற்றும் 8110933000. அரசியல் வாரிசுகளுக்கு பேர் போன இயக்குனரா பேர் எடுக்க போறாராம் அந்த இயக்குனர். அது மட்டும் இல்லாம நம்ம கார்த்திக் சுப்ராஜ் ப்ரொடியூஸ் பண்ற படத்துக்கு இப்படி ஒரு பேர் இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். என்னதான் இசைக்கு அரசனா இருந்தாலும் அவருடைய இசை மூலமா நம்மள மிரட்டினாலும் இசைஞானி அவர்களுக்கு ஒரு மிரட்டல் வந்திருக்கு அப்படின்ற விஷயம் நம்மளை ஆச்சரியப்படுத்த தான் செய்யுது. வேற ஒன்றும் கிடையாது. நம்ம இசைஞானி இளையராஜா அவர்களுடைய அலுவலகத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கு அப்படின்ற விஷயம் கேட்ட உடனே திரையுலகம் எல்லாருமே அதிர்ச்சிக்கு ஆளாயிருக்காங்க அப்படின்ற விஷயம்தான். வேற ஒன்றும் கிடையாது. ஒரு மர்ம நபர்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க டிஜிபி ஆஃபீஸ்க்கு மெயில் அனுப்பியிருக்காங்க. இளையராஜா அவங்களுடைய ஆஃபீஸ்க்கு நாங்கள் வெடிகுண்டு வச்சிருக்கோம் அப்படின்னு. இதை பார்த்தா போலீஸ் அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா அதிர்ந்து போய் அவங்களுடைய காவல் படைகளோட இளையராஜா அவங்களுடைய ஆஃபீஸ்க்கு செக் பண்ணியிருக்காங்க. ஆனால் செக் பண்ணதுக்கு அப்புறம் அங்கே வெடிகுண்டுலாம் எதுவும் கிடையாது. பக்கத்தில் ஏதாவது தீபாவளி பட்டாசு வெடிச்சிருப்பாங்கப்பா அப்படின்ற மாதிரி திரும்பி போயிட்டாங்க. ஆனால் இந்த விஷயத்தை நம்ம சாதாரணமாக எடுத்துக்க கூடாது. இசைஞானி அவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மலையாளத்தில் 2017 கவனத்தை ஈர்த்த ஒரு படம் அப்படின்னு சொன்னால் அங்கமலை டைரிஸ். இந்த படம் மூலமாக அந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே சரி ஃபேமஸ் ஆனாங்களோ இல்லையோ, இந்த படத்தோடைய இயக்குனர் லிஜோ ஜோஸ் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஜல்லிக்கட்டு, சுருளி இந்த மாதிரி கிராமத்து படங்களை கொடுத்திருந்தாலும் அடுத்து நம்ம மம்முட்டி அவர்களை வச்சு நண்பகல் நேரத்து மயக்கம் அப்படின்ற படம் மூலமா மறுபடியும் ரசிகர்களுடைய கவனத்தை ஈர்த்தாரு. நம்ம மோகன்லால் அவர்களை வச்சு மலைக்கோட்டை வாலிபன் அப்படின்ற படம் மூலமா அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ என்ன அடுத்த லெவலுக்கு போறாரா, பட்ஜெட் ஜாஸ்தியா எடுக்க போறாரா அப்படின்னு நீங்க கேட்டா எஸ், அதிகமான பட்ஜெட்டை கொண்டு ஒரு படம் எடுக்க போறாரு. ஆனா அது தமிழ்லயோ மலையாளத்திலயோ கிடையாது. எஸ், டைரக்டா பாலிவுட்டுக்கு போயிட்டாரு. முதல் முறையா பாலிவுட்ல அடி எடுத்து வைக்கிற நம்ம லிஜோ ஜோஸ்க்கு பார்த்தீங்கன்னா பாலிவுட் டைரக்டரான ஹன்ஷல் மேத்தா அப்படிங்கிறவர் இந்த படத்துக்கு தயாரிப்பாளரா மாறுறாரு. அது மட்டும் கிடையாது, லிஜோ ஜோஸும் கோ ப்ரொடியூசரா மாறுறாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இது வரைக்கும் இதுதான் படத்தோட டீட்டெயில். ஆனா இன்னொரு விஷயம் சொல்லப்படாதது இருக்கு. அது என்ன அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா இந்த படத்தோட இசையமைப்பாளர். ஏன்னா இந்த இசையமைப்பாளர் பேர் சொன்னா அந்த படத்தோட ஹீரோ வேணா ஹீரோயின் வேணா. எஸ், அவர் தான் நம்ம ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான் தான் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு அப்படின்றது. இதுக்கு மேல க்ரூ டீட்டெயில்ஸ் எல்லாம் பின்னாடி வரும். ஒரு ஹீரோயின் ஃபேமஸ் ஆகிறாங்க அப்படி சொன்னா ஒன்று அவங்க நடிப்பால ஃபேமஸ் ஆகணும், இல்லைன்னா அங்கங்கே போற ஒரு டான்ஸால ஃபேமஸ் ஆகலாம். ஆனால் முழுக்க டான்ஸுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இவங்க கதையில் இருக்காங்க அப்படி சொன்னால் இந்த ஹீரோயினுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். ரொம்ப சஸ்பென்ஸ் வைக்காதப்பா, பேரை சொல்லு அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. வேற யாரும் இல்லை, ஸ்ரீலீலா அவங்கள மட்டும்தான். இவங்க தெலுங்குல நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் தமிழில் அப்பப்போ போனாலும் இப்போ பாலிவுட்டில் அறிமுகமாகறாங்களாம். எப்படி மலையாள டைரக்டர் பாலிவுட்டில் அறிமுகமாகறாரோ அதே மாதிரி நம்ம ஸ்ரீலீலா அவங்களும் பார்த்தீங்கன்னா பாலிவுட்டில் அறிமுகமாகறாங்க. ஆனால் அறிமுகமாகிறது ஒரு படத்தோட இல்லை, 2 படத்தில் கமிட் ஆயிருக்காங்க அப்படின்றது தான் குறிப்பிடத்தக்கது. அதில் ஒரு படம் அப்படின்னு சொன்னால் அந்த படத்தில் நம்ம பாபி தியோல் இருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மி ஆஃபீஸர் சம்பந்தமான படம், ஒரு ஆக்ஷன் படத்தில் கலந்துருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. இன்னொரு படத்தை பற்றி சொல்லணும்னா அனுராக் பாஸோட இயக்கத்தில் கார்த்திக் ஆரியனோட சேர்ந்து நடிக்கிறாங்க. இந்த படம் ஒரு லவ் ஃபிலிமா இருக்கலாம். ஆனால் முதல் படம் சொன்னல ஒரு ஆர்மி ஆஃபீஸராக சம்மந்தப்பட்டது. பாபி தியோலோட சேர்ந்து இவங்களுடைய பேரை ரிவீல் பண்ணியிருக்காங்க ஒரு போஸ்டர் மூலமாக. அது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலீலாவோட பேர் ஏஜென்ட் மிர்ச்சி அப்படிங்கிற ஒரு போஸ்டர் நம்ம ஸ்ரீலீலா வச்சு வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இப்போ தான் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம், சிண்ட்ரலாவாக வந்தவங்க இப்படி டெரராக மாறிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே நம்ம ஸ்ரீலீலாவை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. காஞ்சனா 4ல் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஹீரோயின் இருக்காங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம பூஜா ஹெக்டே தான். இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய படங்களில் கமிட் ஆயிருந்தாலும் இவங்க கமிட் ஆன ஒரு முக்கியமான படத்தை பற்றி தான் நம்ம சொல்லியே ஆகணும். காஞ்சனா 4 அதான் சொல்லிட்டியே, இல்லை இன்னொரு முக்கியமான படம், அதுதான் நம்ம தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இவங்க பீஸ்ட் அப்படின்ற படத்தில் தளபதி விஜய் அவர்களோட நடிச்சிருந்தாங்க. கூலி படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கில் அப்படி போனாலும் அந்த சாங்கு பட்டே கலப்பிடுச்சுப்பா. அடுத்து இந்த ஜனநாயகன் படத்தை பற்றி தான் பேச்சா இருக்கு. என்னன்னா தீபாவளிக்கு இந்த படத்தோடைய ஏதாவது ஒரு அப்டேட் கொடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் சிங்கிள் அந்த
அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த கரூர் இஷ்யூனால இந்த படத்துக்கு ஒரு முடக்கு போட்டுட்டாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில், ஆனால் நம்ம பூஜா ஹெக்டேவோட பிறந்தநாள் போன வாரம் போச்சுல்ல, அப்போ ஒரு போஸ்டர் வெளியிட்டது. ஓகே, இவங்க கண்டிப்பாக இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ள இந்த படத்தோட அப்டேட் ஏதாவது கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை வந்திருக்கு. அந்த போஸ்டரை பற்றி எதுவும் சொல்லலையே. எஸ், பூஜா ஹெக்டேவோட பேரை ரிவீல் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். கயல் அப்படின்ற பேரில் இந்த ஜனநாயகன் படத்தில் நடிக்கிறாங்களாம். அதுதான். இது போக இன்னும் அடுத்த அப்டேட்லாம் வரணும்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஷாருக் கானை வச்சு அட்லி அவர்கள் ஜவான் அப்படின்ற ஒரு படத்தை கொடுத்தாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா 1000 கோடி வசூல் சாதனை புரிஞ்சுது. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 1000 கோடி வசூல் சாதனையை கொடுத்தா ஹீரோவை பிடிப்போம் அப்படின்னு அட்லியும் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுனை பிடிச்சாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியா ஃபிலிமாக உருவாகுது. அதுக்கு காரணம் இந்த படத்துடைய கதை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் தான். எஸ், இந்த படத்துடைய சம்பந்தமான ஃபோட்டோ, அதாவது ப்ரீ ஷூட்டுக்கான ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வைரல் ஆச்சு, ஒரு முகமூடி வச்சிருக்க மாதிரி. அதுக்கப்புறம் இவங்க யூஎஸ் ட்ராவல் பண்ணாங்க, அங்கே ஒரு சில பிக்சர்ஸ்லாம் எடுத்தது எல்லாமே வைரல் ஆனது. இதுக்கப்புறம் நம்ம அட்லி என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி. வேற ஒன்றும் இல்லை, இந்த படத்துக்கு ஷூட்டிங் தான். இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் கிடையாது, அடுத்த படத்துக்கும் போயிட்டாராம் அவர். என்னப்பா சொல்கிறீங்க? எஸ், 1000 கோடி கொடுத்த ஹீரோஸ் எல்லாம் பிடிச்சிட்டு இருக்காரு அட்லி அப்படின்னு சொன்னால, அல்லு அர்ஜுனை தொடர்ந்து இன்னொரு 1000 கோடி கொடுத்த ஹீரோவையும் பிடிச்சிருக்காராம். அது வேற யாரும் கிடையாது, நம்ம கேஜிஎஃப் ஹீரோவான யாஷ். என்னப்பா யாஷே பிடிச்சிட்டாரா? எஸ், நம்ம அல்லு அர்ஜுன் படத்துக்கு அப்புறமா யாஷை வச்சு ஒரு பிரம்மாண்ட படத்தை கொடுக்க போறாராம். தொடர்ந்து ஹேட்ரிக் 1000 கோடி கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காரோ என்னவோ தெரியல. சரி, ஓகே, இதுக்கு யாஷ் ஒத்துக்கிட்டாரா? அவர் ஒத்துக்காம இருப்பாரா? அதாவது நம்ம யாஷ் பார்த்தீங்கன்னா இப்போ ராமாயணம் அப்படின்ற படத்தில் பார்ட் 1 பார்ட் 2 இந்த 2 படத்துலையும் ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்டாக நடிச்சிட்டு இருக்காரு. இது போக கீத்து மோகன் அவங்களுடைய இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் அப்படின்ற படத்துலையும் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தில் நயன்தாராவும் இருக்காங்க. முக்கியமான விஷயம். எஸ், இந்த டாக்ஸிக் படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா, ராமாயணம் படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா அப்புறம் அட்லி கூட இருப்பாங்க. இதுக்குள்ள அட்லி அல்லு அர்ஜுனை வச்சு முடிச்சிருவாங்கன்னு சொல்றாங்க. பொதுவாக ஒருத்தர் நம்ம மேல ஒரு விஷயத்தை வச்சு சாடுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்துக்கு நம்ம எதிர்வினை வார்த்தைகளா கொடுக்க கூடாது, செயலால தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஆப்டா ஒரு ஹீரோ இருக்காருப்பா. வேற யாரும் கிடையாது, நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் தான். அவருடைய டியூட் படம் பார்த்தீங்கன்னா தீபாவளியை முன்னிட்டு போகிற வாரம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா? எஸ், இந்த படத்தோட ரிலீஸை முன்னிட்டு இவர் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரமோஷன் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டாங்க. அங்கே ஒரு சிலர் கேள்வி கேட்கும்போது ஒரு ரிப்போர்ட்டர் நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்களை பார்த்துட்டு, நீங்கள் ஹீரோ மெட்டீரியல் இல்லை, ஆனால் தொடர்ந்து 2 படத்துக்கு 100 கோடி லாபம் கொடுத்துருக்கீங்களே அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும்போது அப்படியே அவர் ஸ்டன் ஆயிட்டாரு. ஆனால் அதுக்கு எப்படி அவர் பதில் சொல்லுவார்? அவர் கூட இருந்த நம்ம சுப்ரீம் ஸ்டார் எஸ் சரத்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பதில் நச்சுன்னு கொடுத்தாரு. அவர் ஹீரோ மெட்டீரியலா இல்லையா அப்படின்றது மக்கள் தான் முடிவு பண்ணணும், முடிவு பண்ணி தான் இப்போ அவர் ஸ்டேஜில் நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நச் பதிலை கொடுத்தாரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம பிரதீப் ரங்கநாதன் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டாரு. அந்த மாதிரி ஒரு ப்ரமோஷன் ஈவெண்ட்டாக நம்ம நாகார்ஜுனா நடத்துகிற ஒரு ஷோலையும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஷோவில் பிரதீப் ரங்கநாதன் போன உடனே நம்ம நாகார்ஜுனா பிரதீப் அவர்களை புகழ்ந்து தள்ளிட்டாராம். அப்படி என்னப்பா புகழ்ந்தாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது, ஏற்கனவே தீப்பொறி மாதிரி ஒரு ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாங்க. அதாவது இந்த இதெல்லாம் எதுக்குன்னா, ஏற்கனவே அந்த ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு சொன்னால அதுக்கான பதில் ஒவ்வொரு ஹீரோஸும் கொடுத்துட்டே வராங்க. அந்த வகையில் நாகார்ஜுனா பதில் கொடுக்குறாரு. அந்த பதில் யாரோட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னு பாருங்க. தீப்பொறி மாதிரி ஒருத்தர் என்ட்ரி கொடுக்குறாங்க சினிமாவில். அவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மெகா சூப்பர் ஸ்டாராக இருக்காரு. அவர் தான் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள். ஸோ பிரதீப் ரங்கநாதனை ரஜினிகாந்த் அவர்களோட ஒப்பிட்டாரு. அடுத்து இன்னொரு ஹீரோவையும் சொல்கிறாரு, இதே மாதிரி தீப்பொறி மாதிரி சினிமாக்குள்ளே என்ட்ரி கொடுத்தாரு, இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக வலம் வராரு. அந்த ஸ்டார் யாரு? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க, தனுஷ். தனுஷ் அவர்களோடையும் நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்களை ஒப்பிடுறாரு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம பிரதீப் ரங்கநாதன் பார்த்தீங்கன்னா அப்படியே நெகிழ்ச்சியில் உறைஞ்சு போயிட்டு நாகார்ஜுனாவை பார்த்து நம்ம பிரதீப் ரங்கநாதன் பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே நீங்கள் சொன்ன வார்த்தை எல்லாமே ரொம்ப பெரிய வார்த்தைகள், இந்த உலகத்திலேயே நான் தான் முதல் ஆளு அப்படின்ற மாதிரி என்னை யோசிக்க வச்சுட்டீங்க. ஸோ உங்களுடைய இந்த அன்புக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி நெகிழ்ச்சியில் முழுகிட்டார். வாழை படத்துக்கு அப்புறமா பைசன் படத்தை கொடுத்தாரு நம்ம மாரி செல்வராஜ். இந்த படம் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் அமோக வரவேற்பு, மக்கள் இந்த படத்துக்கும் ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படின்றத தாண்டி அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் மாரி செல்வராஜ் பண்ணுவார் அப்படின்ற லிஸ்ட் நம்ம கிட்ட வந்திருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஹீரோ, ஏன்பா தனுஷை வச்சு D56 பண்ண போறாரு, அதுதானே, அதுக்கே எவ்வளோ பில்டப் கொடுக்குற? ஏற்கனவே கர்ணன் அப்படின்ற படத்தை கொடுத்தாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பட்ஜெட்டு, ஆனால் பெத்த லாபம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல வரவேற்பு, படம் மெகா ஹிட்.
இதை தொடர்ந்து அடுத்து 2வது முறையாக நம்ம மாரி செல்வராஜ் அவர்களும் தனுஷ் அவர்களும் இணைய போகிறாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, கர்ணன் படம் சின்ன பட்ஜெட்னு ஃபீல் பண்ணுங்கள, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படம் மிகப்பெரிய பட்ஜெட்டாக இருக்கும்னு சொல்லப்படுது. ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து வர ஹீரோவை பற்றி நீங்கள் யோசிச்சு பார்க்கணும்ல. கார்த்தி, எஸ், கார்த்தியோட நம்ம மாரி செல்வராஜ் அவர்கள் இணைய போகிறாங்க. இந்த படமும் பார்த்தீங்கன்னா எஸ் மாரி செல்வராஜ் அவரோட ஸ்டைலில் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு படமும் இருக்குது. இந்த படத்தோட ஹீரோ பேர் நான் சொல்லணும்னா நீங்கள் அரசியலுக்குள்ளே முழுகணும். ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியோடைய வாரிசு. அந்த வாரிசு சினிமாக்குள்ளே என்ட்ரி கொடுக்க போகிறாரு. அந்த படத்தை நம்ம மாரி செல்வராஜ் எடுக்க போகிறாரு. ஏற்கனவே இந்த சினிமா வாரிசை வச்சு ஒரு படம் எடுத்தார். உங்களுக்கு எல்லாமே புரியும். ஆனால் எல்லாமே என் வாயால் எதிர்பார்க்குறீங்க, அது நடக்காது. இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களுடைய மருமகளான நம்ம கீதா கைலாசம் அவங்க பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ரொம்ப ஒரு டெப்தான ரோலை எடுத்து மிகப்பெரிய ஒரு நல்ல வரவேற்பு பெற்றுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் அவங்க அடுத்தடுத்து நிறைய படங்களும் கமிட் ஆயிருக்காங்க. அப்படின்ற மாதிரி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அமரன் அப்படின்ற படத்தில் நடித்தாங்க. இந்த படம் மூலமாக கவனத்தை ஈர்த்தது பக்கம் இல்லாமல் அடுத்து மாமன், இட்லி கடை இந்த மாதிரி படங்கள் மூலமாக தன்னுடைய நடிப்பு வெளிப்படுத்தியிருந்தாங்கன்றது சொல்லலாம். சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னுடைய தனித்துவமான நடிப்புக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் இல்லையா? அதுக்கு ஒரு ரெப்யூட்டடான ஃபிலிமாக இருந்தாலும் அந்த படம் தொரோட்டா அவங்க வந்தால் தானே அதுக்கு ஒரு ரெப்யூட்டேஷன் கிடைக்கும். அப்படின்ற மாதிரி அங்கம்மாள் அப்படின்ற ஒரு படம் வெளிவர காத்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனம் தான் தயாரிச்சிருக்கு. இந்த படம் ஏற்கனவே பல சாதனைகள், அதாவது பல அவார்ட்ஸ் வாங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த ஸ்டோன் பெஞ்ச்ன்றது யாருது? எஸ், நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி தான். இந்த படத்தில் நம்ம கீதா கைலாசம் பார்த்தீங்கன்னா படம் முழுக்க வர ஒரு கேரக்டரை, அந்த கேரக்டர் மக்கள் கவனத்தை ஈர்க்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பார்த்தீங்கன்னா பெருமாள் முருகன் அவர்களுடைய கொடி துணி அப்படின்ற ஒரு ஷார்ட் நாவலை மையமாக கொண்டது தான் இந்த அங்கம்மாள். Unbelievable opportunity to me, the film itself. The award is the next big thing that's happened to me. And it's eventually, when we made the film, we didn't know, but eventually it has turned out festival after festival that it's a very, very important cinema, Tamil as well as Indian cinema. That's what I feel. Yeah, I still can't believe that I'm here. Meeting my one of my first directors, Arvind Swamy and Amir Khan and everybody. Like the festival is so grand, and I didn't expect this kind of red carpet and all that. So it's mind blowing. இளையராஜாவை தொடர்ந்து அரசியல் வாரிசு வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்களை இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி நாளைக்கும் நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. மறக்காம பாருங்க. இது சினிமா 2.0.